ஓகே, படம் நல்லா இருக்கு. பிரஜினை கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம், அவர் ஒரு நல்ல ஆக்டர். ஸோ அதில் கம்மியாக யூஸ் பண்ண மாதிரி தெரியுது. இந்த துபாய் அந்த லொக்கேஷன்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க, அதுவும் கொஞ்சம் நல்லா இருக்கு. மியூசிக் படத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கு, கொஞ்சம் போர் அடிக்காம அந்த மாதிரி இருக்கு. மியூசிக் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே, கொஞ்சம் காஸ்டிங்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், அது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட். பிகாஸ் இப்போ வர படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா புது ஃபேஸ் போட்டா அட்லீஸ்ட் 10ல் 1 கொஞ்சம் வெல்லும் ஃபேஸா போட்டுருக்கணும். ஏன்னா அப்பதான் ஆடியன்ஸ் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருவாங்க. புது ஆள்னா கொஞ்சம் யோசிப்பாங்க. தட்ஸ் ஆல். ஓகே, பார்க்கலாம். லவ் மூவி தான், அது ஒரு மிஸ்ஸிங் லவ் அது மாதிரி ஒரு ஃபீலோட இருக்கு. பட் பொறுமையா உட்காந்து பார்க்கணும். ஓகே, எனக்கு மியூசிக் பிடிச்சிருந்தது, ஒரு மாதிரி மைல்டா ஸ்மூத்தா அப்படி போயிட்டு இருந்தது. ஒரு ஓகே, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு தலைவா, பார்க்கலாம். இல்ல, ஓகே பார்க்கலாம். 2 பேர் ஹீரோ. அதான் ஒரு ஹீரோ பிரஜன் ஒரு இந்த ரோல்ல வராரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பிரஜன் நல்லா இருக்காரு, ஒரு சின்ன பையன், ரொம்ப ஒரு 20 வயசு பையன் மாதிரி அழகா இருக்கான் பிரஜன். லவ் ஸ்டோரி தான், ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரி. ஆக்சுவலா வந்து இது ஒரு லேடி டைரக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மக்கள் விரும்புவாங்க, பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். படம் நல்லா இருந்தது. லவ் ஸ்டோரி, ஃபேமிலி ஸ்டோரி, சஸ்பென்ஸ் தான் லாஸ்ட்ல. அந்த ட்விஸ்ட் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாதான். ஓகே, கண்டிப்பா வரலாம். சொல்லுங்க. ஒரு ஃபேமிலி ஸ்டோரி தான், யாருக்குமே பார்க்கலாம். ரொம்ப இதுல வந்து ஆக்ஷனும் இல்லைங்க, இல்லைன்னா யாரும் வேற என்ன விஷயம் கிடையாது. பசங்களுக்கு எல்லாமே பார்க்கலாம், ஃபேமிலியா என்ஜாய் பண்ணலாம். ஆமா. படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆலி இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. பிரஜன் வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு யூத் கெட்டப்ல நடிச்சிருக்காரு. நம்ம நார்மலாவே பிரஜன் படத்தை வந்து ஒரு கதை சூஸ் பண்ணி நடிக்கிற ஆள் தான் பிரஜன். ஸோ இந்த படமும் அந்த மாதிரி பண்ணது ரொம்ப நல்லா இருக்கு. படம் டைரக்ட் பண்ணது வந்து கிருஷ்ணா பிரியதர்ஷன். யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா கைலாஷ், பிரஜின் பத்மநாபன், கிருஷ்ணா பிரியதர்ஷன், லீதா சுனில், இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அண்ட் படத்தோட பிளஸ் என்னன்னு பார்த்தோம்னா மியூசிக் தான். மியூசிக் டைரக்டர் ராமவர்மா தம்பூரன் வந்து ரொம்ப அழகா பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் சாங்ஸ் எல்லாமே. சினிமாட்டோகிராஃபர் ரினாஸ் நசீர், எடிட்டர் அபு ஜியாத், இவங்க எல்லாருமே ரொம்ப அவங்க வேலையை கரெக்டா பண்ணியிருக்காங்க. அண்ட் பெர்ஃபார்மர் வைஸ் பார்க்கும்போது எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் துபாய் அட்மாஸ்பியர்ல எடுத்ததுனால நமக்கு ஒரு இன்வால்மெண்டோட படத்துல ஓகே என்னதான் சொல்ல வராங்கன்னு பார்க்கலான்ற அளவுக்கு இருக்கு. அண்ட் இதோட படத்தோட பிளஸ் என்னன்னா 2 hours 2 minutesல என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லியிருக்காங்க. டைம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாம, டியூரேஷன் அதிகமா பண்ணாம, அந்த 2 மணி நேரத்துல எவ்வளவு அழகா கதையை சொல்ல முடியுமோ அது சொல்லியிருக்காங்க. ஸோ படம் ரொம்ப ஓவரால் நல்லா இருக்கு. இன்னைக்கு ரிலீஸ் ஆகல, இது 3வது படம். பட் இந்த படம் சின்ன படங்கிறதுனால யாரும் சப்போர்ட் பண்ணாம இருக்க வேண்டாம். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கு. தியேட்டர்ஸ்ல வந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு ஃபேமிலியில நடக்கிற ஸ்ட்ரகிள் அதெல்லாம் தாண்டி அவங்க லவ் வந்து சேர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் செகண்ட் ஆஃப். அண்ட் அவர் வந்து ஒரு ஆயுர்வேத டாக்டர், அவர் என்ன பண்றாரு அப்படிங்கறது தான் சொல்றாங்க. ஸோ கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ண வேண்டாம், தியேட்டர்ஸ்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்துச்சு. எதுவும் எக்ஸ்பெக்ட்லாம் எதுவும் பண்ணி போல, உள்ள போனா லவ் ஸ்டோரி தான், ஃபுல்லா இன்ட்ரெஸ்டா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போகுது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. நல்லா தான் இருக்கு படம். லாஸ்டா ஆரம்பத்துல கொஞ்சம் என்னடா இப்படி போரா போகுதுன்னு நினைச்சேன். ஆனா லாஸ்டா கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்டா தான் பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. புதுமுகம் மாதிரியே இல்லை, நல்லா பண்ணிருக்காங்க.